ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம்ஸ் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து இந்தியாவில் வந்து சீட் கிடைக்கல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அப்ராடில் வந்து மெடிசன் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்ராட் மெடிசன் சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும், எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இந்தியன் ஃபுட் வந்து எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கா, ஸோ எஃப்எம்ஜி ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் ஐ திங்க் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது அது. ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளண்டியாக வந்து எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஏடிஜிக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை யூஸ் பண்ணுங்கள். சென்ட்ரல் ஏஷியன் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது, ப்ளஸ் வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ எஸ்பெஷலி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்ராடில் வந்து நீங்கள் மெடிசன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது நல்லது கம்பேர்ட் டு ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் அனாட்டமிக்கல் லேப் இருக்காது, என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டு கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து இந்தியன் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்காது. எஸ்பெஷலி ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஃபுட் வந்து அவைலபிலிட்டி இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து என்எம்சி கைட்லைன்ஸே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பிலிப்பைன்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், இப்போது ஜார்ஜியா, வியட்நாம் இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க கண்ட்ரியோட ஹெல்த் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தவிர இந்தியன் என்எம்சி கைட்லைன்ஸ் வந்து யாரும் மேக்ஸிமம் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ மோஸ்ட்லி வந்து அப்ராடில் வந்து மெடிசன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணுங்கள். எங்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது எங்கே சார் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பெட்டரான மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கிர்கிஸ்தானில் உள்ள கேஎஸ்எம்ஏ, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் வந்து நமகன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சமர்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோல் இல்லை மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இப்போது ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான் கம்பேர் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப்பும் வந்து நீங்கள் வந்து பார்க்குற வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ராட் வந்து எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணிட்டு எஃப்எம்ஜி வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். இப்போ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் நமகன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செம்லேருந்தே வந்து உங்களுக்கு எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறாங்க. ஏன் வந்து அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் வந்து ஃபஸ்ட்டு இருந்தே கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கனால பேஷன்ஸ் லோடு நல்லா அதிகமாக இருக்கும். ஈஸியாக வந்து நல்லா வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆப்ரேஷன் தியேட்டராக இருக்கலாம், ஈவன் ஐவி இன்ஜெக்ஷன் போடுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து நல்ல ஒரு நாலேஜோட இது பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் தேவைப்படுது, டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, எனக்கு யூனிவர்சிட்டிஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு, இல்லை எனக்கு வந்து அட்மிஷன் வந்து அப்ராடில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் அண்ட் A to Z வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டினாலும் சரி, நீங்கள் சூஸ் பண்ண மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆனாலும் சரி, என்னோடய செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமகன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக வந்து அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.